Student, class 11th standard, subject chemistry, unit first unit, lesson basic concept of chemistry and chemical calculation. இந்த லெசனில் நம்ம ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் இவங்களுடைய டோட்டல் ரியாக்ஷன் ரெடக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்றத பார்த்தோம். இந்த ரெடக்ஸ் ரியாக்ஷனும் ஆக்சிடேஷன் நம்பரை பயன்படுத்தி எவ்வாறு அமைதுன்றதை பார்த்தோம். எலக்ட்ரான் கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இந்த ரெடக்ஸ் ரியாக்ஷன் நம்ம கன்சிடர் பண்ணோம். அதன் அடிப்படையில் அடுத்து பார்க்க போகிற டாபிக் பேலன்சிங் ஆஃப் ரெடக்ஸ் ரியாக்ஷன். ஜென்ரலாக அதை ஈக்குவேஷனை கூட நம்ம கன்சிடர் பண்ணலாம். அதுதான் கொடுத்துருக்காங்க. The two methods for balancing the equation of redox reaction as follows. First method, the oxidation number method. Second one, ion electron method அல்லது ஆஃப் ரியாக்ஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு மெத்தடை இப்போ பார்க்கலாம். தி ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட். ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட் தான் வெரி இம்பார்ட்டன்ட் மெத்தட். ரெண்டுமே எலக்ட்ரான் கான்செப்ட் தான் பொறுத்திருக்கு. அதுதான் சொல்லியிருக்காங்க பாருங்கள். Both are based on the same principle. In oxidation reduction reaction, the total number of electron donated by the reducing agent is equal to the total number of electron gained by the oxidation agent. பொதுவாக எலக்ட்ரானை கெயின் பண்ணால் அதை ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டினுடைய வேல்யூ ஆகும். எலக்ட்ரான் லாஸ் ஆனால் அதை ரிடக்ஷனுடைய ஏஜென்ட் வேல்யூவும் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ரெண்டுமே பார்த்திங்கன்னா எலக்ட்ரான் கான்செப்ட் தான் மையப்படுத்தியிருக்கு. எவ்வளோ எலக்ட்ரான் கொடுக்குது, எவ்வளோ எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணுது, இதுதான் நம்ம பேலன்சிங் ஈக்குவேஷனில் பயன்படுத்த போகிறோம். ஆக்சிடேஷன் மெத்தட் தான் ஃபஸ்ட் மெத்தட், அதை நம்ம பார்க்குறோம். In this method, the number of electrons lost or gained in the reaction is calculated from the oxidation numbers of electron before and after the reaction. பொதுவாக ஒரு ரியாக்ஷன் நடக்கும்போது எவ்வளோ எலக்ட்ரான் டொனேட் பண்ணுது அல்லது அக்செப்ட் பண்ணுது, அதனுடைய எண்ட் ரியாக்ஷன் எண்டில் அதே டோட்டல் வேல்யூ ஆஃப் எலக்ட்ரான் கெயின் பண்ணி அக்செப்ட் பண்ணியிருக்கான்றதை நம்ம பேலன்ஸ் பண்ணாவே ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகிடும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க. லெட் அஸ் கன்சிடர் த ஆக்சிடேஷன் ஆஃப் ஃபெரஸ் சல்பேட் பை பொட்டாசியம் பெர்மாங்கனேட் இன் ஆசிட் மீடியம். இந்த ஆசிட் மீடியம் எடுத்து நம்ம பெரும்பாலும் சல்ஃபூரிக் ஆசிட் தான் எடுத்துக்குவோம். ஃபெரஸ் சல்பேட்டை ஆக்சிடேஷன் பண்ண போகிறோம் பை எதாலன்னா பொட்டாசியம் பெர்மாங்கனேட் யூஸ் பண்ணி. ஃபெரஸ் கன்வெர்டட் டு ஃபெர்ரிக். ஃபெரஸ்ன்றது Fe2+ அயனை குறிக்கும். இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. Fe2+ன்றது ஃபெரஸ்ஸு, இதுவே Fe3+ன்றது ஃபெர்ரிக். அப்போ ஃபெரஸ்ன்றது ஃபெர்ரிக்காக கன்வெர்ட் ஆகுது, ஆக்சிடேஷன் ஆகுது, எலக்ட்ரான் லாஸ் ஆகுது அயன்லேருந்து. த அன்பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் ஃபஸ்ட் எழுதிக்கிறோம். அந்த ஈக்குவேஷனை பாருங்கள். ஃபெரஸ் சல்பேட் K1O4 அதுதான் யூஸ் பண்ணுறோம். ஆசிட் மீடியத்தினால சல்பூரிக் ஆசிட் ஆட் பண்ணியிருக்காங்க. இது என்ன கொடுக்குது அப்படின்னா கிவ்ஸ் ஃபெர்ரிக் சல்ஃபேட். Fe3+ சொன்னோம் இல்லையா. இப்போ பொதுவாக சல்ஃபேட்டுக்கு -2ன்றதுனால இது அயன் ஃபெரஸ் பொறுத்த வரைக்கும் +2. அதனால் ஈக்குவல் ஆகிடுது. அதனால் 2 கேன்சல் ஆகிடும். தர்ஃபோர் FeSO4 எழுதுகிறோம். இங்கே அயனுக்கு 3+, இங்கே சல்ஃபருக்கு அதே 2- தான். தர்ஃபோர் இதனுடைய 2- நம்ம கிராஸ் மல்டிப்பிளில் Fe கிடவும், அயனுடைய 3+-ஐ கிராஸ் மல்டிப்பிளில் SO4 த்ரைஸ் ஆகும். நம்ம ஃபார்முலா படி எழுதுகிறோம். இதான் ஃபெர்ரிக் சல்பேட்டோட ஃபார்முலா. அடுத்து மேங்கனீஸ் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்ன்றது மேங்கனீஸ் சல்பேட்டாக கன்வெர்ட் ஆகுது. பொட்டாசியம் சல்பேட்டோடு சேர்ந்து பொட்டாசியம் சல்பேட் ஆகும். இங்கே இருக்கிற ஹைட்ரஜன் வாட்டர் மாலிகுலாம் ரிமூவ் ஆகுது. இது அன்பேலன்ஸ்டு ஈக்குவேஷன். இது நம்ம பேலன்ஸ் பண்ண போகிறோம் ஆக்சிடேஷன் நம்பரை பயன்படுத்தி. பேஸ்ட் ஆன் எலக்ட்ரான் கான்செப்ட் ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. முதல் படி பார்த்தீங்கன்னா யூஸிங் ஆக்சிடேஷன் நம்பர் கான்செப்ட். ஆக்சிடேஷன் நம்பர் கான்செப்டை முதல்ல பயன்படுத்துகிறோம். ஐடென்டிஃபை த ரியாக்டனுடைய ஆட்டத்தை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஒவ்வொரு ஆட்டத்தினுடைய வேல்யூ எது டிஃபர் ஆகுதோ அதை பொறுத்து. விச் அண்டர்கோ ஆக்சிடேஷன் அண்டு ரிடக்ஷன். எது ஆக்சிடேஷன் ஆகிருக்கு ரிடக்ஷன் ஆகிருக்குன்றதை முதல்ல பார்க்கணும். பொட்டாசியம் இங்கே இருக்கிற அதே +1 இங்கேயும் அதே +1 தான்
இருக்குது. ஸோ இதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஹைட்ரஜன் H2, ஸோ H ப்ளஸ் அதே H ப்ளஸ் தான். அதே போல் சல்பேட்டு SO4 2- தான், இங்கேயும் அதே SO4 2- தான். இதில் எதுலேயுமே நம்ம சேஞ்சஸ் பார்க்க முடியல. ஆனால் அயனில் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு Fe2+, Fe3+ மாறி இருக்கு ஒரு ஃபஸ்ட்டு. செகண்டு பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டில் ஸோ 4 ஆக்சன் இருக்குது. இது 4 × 2 கூட 8- கிடைக்கும். இந்த 8- ப்ளஸ் ஒரு பொட்டாசியம் கழிச்சோம்னா மிச்சம் பார்த்தீங்கன்னா 7- ஆக்சன் இருக்குது. அதை நியூட்ரல் பண்ணோம்னா ஸோ கண்டிப்பாக மேங்கனீஸ் வந்து 7+ பெற்றிருக்கணும். இப்போது 7+ ஆக்சிஜன் நம்பர் பெற்றிருக்கு மேங்கனீஸ். ஆனால் ப்ராடக்ட்டில் பாருங்கள் மேங்கனீஸு SO4 2- நியூட்ரல் ஆகிருக்குன்னா அப்போ 2+ தான் இருக்குது. அப்போது இங்கே இருக்கிற 7+க்கு இங்கே கன்வெர்டட் டு 2+. அப்போது 5+ குறைஞ்சிருக்கு. தேர்ஃபோர் இந்த 5+-ஐ 5 எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் முடியும். எனவே ஆக்சிடேஷன் ஆகிறது எதுன்னு பார்த்துங்க, ரிடக்ஷன் ஆகுது எதுன்னு பார்த்துங்க. அயன் எலக்ட்ரானை கொடுக்குது, ஸோ அது ஆக்சிடேஷன் ஆகுது. மேங்கனீஸ் எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணி தான் 7+ வந்து 2+ஆக மாறி இருக்கு. தேர்ஃபோர் அது ரிடக்ஷன் ஆகிருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஆக்சிடேஷன் ரிடக்ஷனுடைய வேல்யூவை அவங்களே கொடுத்துருக்காங்க. Fe2+ 3+ஆக மாறுது. அதே போல் KMnO4 7+ 2+ஆக மாறுது. ஸோ இது ரிடக்ஷன் ஆகிருக்கு, அது ஆக்சிடேஷன் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் படி பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் மேங்கனீஸ் இன் KMnO4 சேஞ்சஸ் ஃப்ரம் 7+ to +2 by gaining 5 electron. 5 electron அக்செப்ட் பண்ணியிருக்கு. ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் Fe in FeSO4 சேஞ்சஸ் ஃப்ரம் +2 +3 மாறி இருக்கு. ஸோ லூசிங் 1 electron. ஸோ 1 electron லாஸ் ஆகிருக்கு. ஸ்டெப் 2, since the total number of electrons lost is equal to the total number of electron gained. ஸோ எவ்வளோ எலக்ட்ரான் லாஸ் ஆகுதோ அவ்வளோ எலக்ட்ரான் கெயின் ஆகும். ஸோ இதான் வந்து ஈக்குவல் பேலன்ஸ் சொல்லுவோம். The number of electrons by cross multiplication of the respective formula with suitable integers on reactant side as follow. Here the product Fe2SO4 thrice contains 2 moles of iron. So the coefficient 1 electron and 5 electron are multiplied by the number 2. ஸோ இந்த ஈக்குவேஷனுடைய எக்ஸ்பேண்டை பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்போது பார்த்தீங்கன்னா அயன் இங்கே ஒரு அயன் தான் இருக்குது. ஸோ ஃபார்முலா படி நமக்கு 2 அயன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. தர்ஃபோர் இந்த 2ன்றது 2 அயனை நம்ம இங்கே கன்வெர்ட் பண்ணோம்னா ஸோ ஒரு எலக்ட்ரான் தருது ஒரு அயன். ஸோ 2 அயன், அதாவது 2 இரும்பு அயன் ப்ரெசென்ட் ஆகுதுன்னு நம்ம 2ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். எனவே 2 × 1 2 எலக்ட்ரான் இன்வால்வ் ஆகிருக்கு. அடுத்து இங்கே பொட்டாசியம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1K தான். ஆனால் ஃபார்முலா படி நமக்கு இங்கே 2K ப்ரெசென்ட் ஆகிருக்கு. தேர்ஃபோர் இந்த 2-ஐ என்ன பண்ணுறோம், நம்ம 2ஆல் மல்டிபிள் பண்ணணும் பொட்டாசியம் டோட்டலாக. தேர்ஃபோர் 2ஆல் மல்டிபிள் பண்ணால் மேங்கனீஸ் ஆகும், மல்டிபிள் ஆகும் 2ஆ. தேர்ஃபோர் மேங்கனீஸ் 2ஆ மல்டிபிள் ஆகிறதுனால மேங்கனீஸ் அக்செப்ட் பண்ணுற எலக்ட்ரானும் 2ஆல் மல்டிபிள் பண்ணி ஆகணும். ஸோ ஒரு மேங்கனீஸ் 5 எலக்ட்ரான்னா 2 மேங்கனீஸ் 2 × 5 10 எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிக்கும். தேர்ஃபோர் 10 எலக்ட்ரான் வந்து அக்செப்ட் பண்ணுதுன்னா அயன் கொடுக்குற ஒரு எலக்ட்ரான் போல் 10 பார்ட் தேவைப்படுது. ஸோ அதனால தான் பண்ணியிருக்காங்க இந்த 10-ஐ அயனால் மல்டிபிள் பண்ணுறாங்க. இந்த 2ன்ற இந்த பொட்டாசியம் ஃபார்முலா படி 2ஆல் மல்டிபிள் பண்ணுறாங்க. தேர்ஃபோர் 2 மல்டிபிள் பண்ணி கிடைக்கூடியது 10 ஃபெரஸ் சல்பேட் 2 பொட்டாசியம் பெர்மாங்கனேட். இப்போ ரியாக்டன்ட்டு பார்த்துட்டோம். அடுத்து ப்ராடக்டை பேலன்ஸ் பண்ணணும். Now based on the reactant side balance the product, that means oxidized and reduced, so equal. The above equation becomes எப்படி மாறுதுன்னு பாருங்கள். ஸோ இதை வந்து கான்செப்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். 10 ஃபெரஸ் சல்பேட் 2 பொட்டாசியம் பெர்மாங்கனேட் சல்பூரிக் ஆசிட் ஃபெரிக் சல்பேட் மேக்னஸ் சல்பேட் பொட்டாசியம் சல்பேட் H2 தருது. இதில் ஸ்டெப்ஸ் 4 படி பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் த
அதர் எலமெண்ட் எக்ஸப்ட் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் தவிர மற்ற எலமெண்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம், பேலன்ஸ் பண்ணுறோம். we have to balance k வந்து என்னாச்சு ஓரளவுக்கு பேலன்ஸ் ஆச்சு. ஏன்னா அங்கே 2 k2க்கு அங்கே k போட்டாச்சு s ஆட்டம். பட் k இஸ் பேலன்ஸ்டு ஆட்டோமேட்டிக்லி ஆகிடுச்சு. பட் s மட்டும் நம்ம என்ன பண்ணணும், இப்போ சமப்படுத்தணும். ஸோ ரியாக்டன் சைடு பார்த்தீங்கன்னா 10 ஃபெரஸ் சல்ஃபேட் போட்டதுனால 10s உருவாயிருக்கு. ஆனால் ப்ராடக்ட் சைடு பார்த்தீங்கன்னா 18 சல்ஃபர் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அதை கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏன் அந்த 18னா அங்கே வந்து 10 சல்ஃபருக்கு என்ன பண்ணுறோம், 5ஆல் இங்கே Fe2வை மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ இதை புரியுற மாதிரி சொல்லணும்னா பாருங்கள், நீங்கள் 10 ஃபெரஸ் சல்ஃபேட் இருக்குன்னா ஸோ இங்கே இருக்கிற 2வை என்ன பண்ணுறோம், 5ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். 5 × 2 10. ஸோ அப்போ தான் வந்து சமமாகும். எனவே 5 × 3 போடும்போது 18 சல்ஃபர் உருவாகுது. ஸோ அதுதான் அங்கே மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த கான்செப்ட் தான் இங்கே கொடுத்துருக்குறது. therefore பாருங்கள், 5 × 3 15 சல்ஃபர், தென் 2 மேங்கனீஸுக்கு 2 சல்ஃபர், 1 பொட்டாஷ் சல்ஃபேட்டில் இருக்கிற சல்ஃபருக்கு 1s. ஸோ இது சேஞ்சஸ் பண்ணி போட்டிருக்காங்க. அது ஒரு தவறு இருக்குது. இன்னொரு தவறு, இங்கே Fe2 வரணும், ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க, Fe மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்துங்க. ஏன்னா Fe2 SO4 த்ரைஸ் தான் வந்து ஃபார்முலா படி 2 வந்து மிஸ் ஆகிருக்கு. மொத்தம் 10 சல்ஃபர் ப்ரெசென்ட் ஆகுதுன்னா நம்ம என்ன பண்ணுறோம், 5ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். therefore 5 × 2 வந்து 10 சல்ஃபர், 5 × 3 வந்து 15 சல்ஃபர் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அயன் வந்து 5 × 2 10 அயன். ஸோ அயன் வந்து 10 இருக்குது, சல்ஃபர் வந்து 15 இருக்குது. இது நல்லா கவனிச்சிங்க. இப்போ நம்ம சல்ஃபர் தான் வந்து பண்ண போகிறோம், பேலன்ஸ் பண்ண போகிறோம். அதுபடி பார்க்கும்போது ப்ராடக்டில் 10 சல்ஃபர் இருக்குது, ரியாக்டனில் 10 சல்ஃபர் இருக்குது, ப்ராடக்டில் 18 சல்ஃபர் உருவாயிருக்கு. ஸோ இதை நம்ம பேலன்ஸ் பண்ணுறோம். அதன்படி பாருங்கள், 10 சல்ஃபர் இங்கே என்ன பண்ணுறோம், 8 சல்ஃபர் வந்து மிஸ் ஆகுது ப்ராடக்ட்லேருந்து. therefore 18 சல்ஃபருக்கும் 10 சல்ஃபருக்கும் இடையே ஒரு வேரியேஷன் வந்து 18 சல்ஃபர். இதை நம்ம சல்ஃபூரிக் ஆசிடில் ஆட் பண்ணுறோம். அது வந்து கேட்டலிஸ்ட்டாக பயன்படுத்துறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், அதை யூஸிங் ஆசிட் மெட்டீரியல்னால 8 சல்ஃபரும் சல்ஃபூரிக் ஆசிட் வந்து அக்செப்ட் பண்ணி ரியாக்டனுக்கு பேலன்ஸ் ஆகுது. ஸோ இப்போது H2 8 H2 இருக்கு இல்லையா, அதை பேலன்ஸ் பண்ண வாட்டர் மாலிகுலை 8ஆல் மல்டிபிள் பண்ணலாம். ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பேலன்ஸிங் த H and O ஆக்சிஜன் ஆட்டம் அண்டு ஹைட்ரஜன் ஆட்டம் எப்படி பேலன்ஸ் ஆகுதுன்னா, சல்ஃபூரிக் ஆசிட் 8 பண்ணுறதுனால இதனுடைய 16 ஹைட்ரஜனும் ஸோ 8 H2O சேஞ்சஸ் பண்ணால் கிடச்சிடும். ஸோ இந்த ஈக்குவேஷன் இதான் சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக ஃபைனலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கான்செப்ட் படி 10 ஃபெரஸ் சல்ஃபேட், 2 பொட்டாசியம் பெர்மாங்கனேட், 8 சல்ஃபூரிக் ஆசிட் சேர்ந்து 5 ஃபெரிக் சல்ஃபேட், 2 மேங்கனஸ் சல்ஃபேட், 1 பொட்டாசியம் சல்ஃபேட், 8 H2O தருது. ஸோ இந்த கான்செப்ட் தான் பேலன்ஸ் பண்ணுறது பயன்படுத்துகிறோம். எலக்ட்ரான் எத்தனை அக்செப்ட் பண்ணியிருக்குன்றதை பொறுத்து. தேங்க்யூ. see you next class.